கரும்பே கரும்பே எனக்கு ஒரு பீஸு கொடு. என்ன சும்மி கரும்பு வாங்க போய் கருத்து வந்திருக்க? என்னது கரும்பு வாங்க போய் கருத்து வந்தனா? வெயிலுக்குள்ள போய் அத்தையை முன்னாடி கருத்துட்டே. நீங்களாம் அடுப்புல ஓட்டு கருப்பாங்க, நான் கருப்பாகல. இந்த கரும்பு வாங்க போயிட்டு இந்த 4 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வரதான் கருப்பாயிட்டோம். கரும்பு வாங்க போய் கருப்பா வந்த. நம்ம நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன அக்கிரமம்னா நடக்குது தெரியுமா? வாங்க சொல்றேன். அக்கிரமத்தை சொல்ல போறீங்களா? அக்கிரமத்தை சொல்ல போறேன். உங்கள் சாமானுங்க அந்த அக்கிரமத்தை தான் சொல்ல போறேனா? ஐயோ என்ன ஏதோ அக்கிரமம் சொல்லிட்டு நல்லா படுத்து உறங்கிடுவோம். அக்கிரமாமா சரியான அக்கிரமம். என்ன பொங்கல் பரிசுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம அரசாங்கம் கொடுத்தா என்னென்ன கொடுக்கணும்? பொங்கல் பரிசுனா பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருளும் கொடுக்கணும். முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாவும் பொங்கல் ஜாமான்கள் சேர்த்து கொடுத்தாரு. 1000 ரூபாவும் பொங்கல் பரிசு சேர்த்து கொடுத்தாரு. 2வது வருஷம் அதை 500 ரூபா மாற்றி சோழி முடிச்சு விட்டு பொங்கல் பரிசு தடவை கரும்பு சீனியும் பச்சரிசியும் மட்டும்தான். அந்த 500 ரூபாவும் கட்டு. அந்த 500 ரூபா வச்சு கனவு கண்ட வாழ்க்கையில ஊரா கனவுல ஊரா மண்ணு ஜீவன்லாம் கடவுட்டு போச்சே. வாங்கி தானே நாங்கள் 2 ஃபைட் எடுக்கலான் இருந்தோம், அதுவும் கொடுக்கல. பார்த்தீங்கன்னா நியாயமாக ஒன்று பேசணும். பொங்கல் பரிசுனா பொங்கல் ஜாமான்களை கொடுத்தா இல்லாத மக்கள் பொங்கல் கிண்டி சாப்பிட்ருவாங்க. இருக்கிறவங்க கடையில் போய் எண்ணெயிலேருந்து வெள்ளைக்கட்டியிலேருந்து நெய்யிலேருந்து வெள்ளைக்கட்டியிலேருந்து கிறிஸ்மஸ் முந்திரி ஏலக்காய், அதுக்கு பேர் தான் ஏலக்காய், ஆனால் அது பணக்காரங்க தான் வாங்க முடியும் அந்த ஏலக்காவை. அந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி எல்லா பொருளும் கொடுத்தா தானே இல்லாதப்பட்டவங்க பொங்கல் அன்னைக்கு நல்லா பொங்கலை கிண்டி சாப்பிட்டுட்டு பொங்கல் வாங்குற ஜாமான்களை வச்சு ஒரு சேலை சட்டை எடுத்து கொடுத்துவாங்க. ஏன் பொங்கலுக்கு சேலை சட்டை கொடுப்பாங்க இல்லையா? சேலையும் வேட்டி. அப்போ அது எங்கே பொங்கல் வேட்டி சேலை கொடுக்க போகிறாங்களாம், என்னன்னு தெரியல. அது கரும்போட ஆசையா போனேன் தெரியுமா? முந்திரி கிடைக்கும், கிறிஸ்மஸ் பழம் கிடைக்கும்னு. சரி கரும்பு எடுத்துருக்கலாம். என்னடா ஒன்றும் இல்லைன்னு சொன்னா குப்பங்கடக்கார அக்கா கேலியா பேசுறாங்க. பொங்கல் அன்னைக்கு வா பொங்கல் ஜாமான் இங்கே தர்றேன் கடைக்கு. எனக்கு எவ்வளோ கடுப்பா இருக்கும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கரும்பும் கிடையாது, கரும்புன்னு பேப்பர்ல எழுதி தரப்போறாங்க. இந்தாங்க கரும்பு அப்படி உடப்பமா அப்படி உடைய மாட்டேங்குதா, பிதுங்கிட்டா. கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு வர கரும்பு ரெடி. நம்ம வெட்டிடுவோண்ணே, அதை கொண்டா விடுப்போம். கரும்பு சாராயிட்டு நம்ம நடுவேன் உப்பங்காடு உடஞ்சா தானே இருக்க முடியும். ஆக மொத்தம் இந்த வருஷத்தோட பொங்கல் பரிசு நமக்கு பொங்கல் கொண்டாடுங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். சூப்பரா பொங்கலை வந்து செலிப்ரேஷன் பண்ணுங்க. பொங்கல் வர்ற அன்னைக்கு பொங்கல் வரும். நம்ம வீட்டில் கிண்டன்னு உட்காந்துங்க. இந்த இடத்துல கோலத்தை போட்டு மண்பானை வச்சு அப்படியே கரும்பு கட்டி பயங்கரமாக பொங்கல் வந்து கிண்டி சாப்பிட்டு ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணணும் இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். போன வருஷம் பொங்கலோட எங்கள் ஊர் சரவண ஆஸ்பத்திரியில் கொண்டாடினேன். இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, காத்திருக்குன்னு. பரவாயில்ல. நீங்களும் உங்கள் ஊரில் ரேஷன் கடையில் கூப்பங்கடைன்னு சொல்லுவாங்க ஊர்லனா, கூப்பங்கடையில் என்னென்ன கொடுத்தாங்கன்ற கமெண்ட்டில் சொல்லுங்க. ஏன்னா எல்லா ஊர் கடையிலையும் இது தான் கொடுக்காங்களா, இல்லை ஒரு சில கடையில் ஏதாவது வேறுபாடு வித்தியாசம் ஏதாவது படுதான்னு எனக்கு